ஹாய் சார், ஹாய், உங்க பேரு? என் பேர் செந்தில் ராஜுங்க. ஓகே அசோக் குமார். ஓகே. இப்போ எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர் தானா? நான் கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே. நீங்க? நானும் சூலூர். சூலூர் தான். ஓகே. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த அலுமினி மீட்டுக்கு வந்திருக்கிறது? எத்தனாவது முறை வந்திருக்கீங்க? ஆக்சுவலா நான் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிறாங்க. இருக்கீங்க. ஓகே 97 to 2000 பேட்ச். ஓகே. இங்கதான் 97 2000 பேட்ச். ஓகே ஓகே. ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கீங்க. ஓகே. நான் வந்து நியூங்க. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு ஓகே. இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்கேன் கொரோனாக்கு அப்புறம். நான் அலுமினியம் அட்டன் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஓகே. இது நம்ம நண்பர் கூப்பிட்டாங்காட்டி ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கேங்க. ஓகே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றீங்க. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா மறுபடியும் கடந்த 2000க்கே திரும்பி போயிட்டோன்னு தான் சொல்லணுங்க. ஓகே. இப்போ இருக்கிற அந்த ப்ரெஷர் வேர்ல்டுல வீட்டில் ஆஃபீஸில் இருந்தேன்னா பூரா கம்பெனி பற்றியும் அடுத்த என்ன செய்யணும், என்ன கம்பெனி, என்ன கிளைண்ட்டு, என்ன பண்ணணும், அடுத்த ஒர்க்கை பற்றியே ஞாபகம் இருக்கும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நம்ம பசங்க ஒரு 10th முடிச்சுட்டு நாங்கள் ஜிபிடி வந்தோம். 26 வருஷம் கழிச்சு எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து அது போக வந்து எங்களோட சீனியர் ஜூனியர் எல்லாமே வந்து மீட் பண்ண வந்திருக்கிறோம். அதாவது இந்த காலேஜ், அதாவது முதல்ல ஆரம்பிச்ச காலேஜ் வந்து இந்தியாவிலேயே ஆரம்பிச்ச காலேஜ் ஜிடி நாயுடு ஆரம்பிச்சது இந்த ஜிபிடி காலேஜ் பாலிடெக்னிக் தான். அதுல படிச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அது போக வந்து இது வந்து காலேஜ் கிடையாது, குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பா. குடும்பமே மறந்துருச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம். அதே திரும்ப வீட்டுக்கு போறோம் சார். திரும்ப வீட்டுக்கு போறோம். நீங்க பிரச்சனை இருக்கா? மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த பிரசன்ட் கொண்டு வந்துட்டீங்க. நாங்க பாஸ்ட்ல இருக்கோம். சாயந்தரம் போகும்போது வேற லெவல்ல பாஸ்ட்ல இருக்கோம். அப்பதான் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி இருந்தோமோ அதே ஃபீலிங், அதே இதோ, எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம எந்த இது இல்லாம நாங்க வேற மாதிரி இப்ப இருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்றோம் இன்னைக்கு ஒரு நாள். கண்டிப்பா. சோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து திரும்பவும் நடக்கணும்னா என்ன காரணம்? கண்டிப்பாங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கிறங்காட்டி தான் உண்மையிலேயே வந்து சேர முடியுது. ஆமாங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது தான் நாங்க வந்து எங்க ரியல் லைஃப்ல இருக்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது. அதோட மெயினா பாத்தீங்கன்னா நாங்களும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சிங்கப்பூர்ல இருந்தா, ஒரு சிலர் துபாயில் இருக்காங்க, ஒரு வெளிநாட்டுல எல்லாம் இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் கத்துக்கிட்டு அதெல்லாம் வேற மாதிரி ஒரு லைஃப், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க நாலேஜ் ஷேரிங் எல்லாம் நிறைய நடக்குதுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணிட்டு, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெல் செட்டில்டா இருப்பாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னுமே கூட போராடிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஆளுகளுக்கு நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட இத்தனை வருஷமா நம்ம பார்த்து பசங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல இன்னும் நம்ம பசங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பெல்லாம் ஸ்டால் எல்லாம் போட்டிருக்கோம். ஸ்டால் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன கம்பெனி பண்ணிருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், கிரிப்டோ இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு தேவையான வுட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேப்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்டாலோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையானது தான். ஸோ அதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வெளியில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கும் வருஷத்தில் ஒரு 15 பில்டிங் 14 பில்டிங் பண்ணுறோம், அதையே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கூடவே இருந்தவன், நம்ம கூடவே படிச்சவன், எனக்கு பிட்டெல்லாம் காமிச்சு என்னை பாஸ் பண்ண வச்சவன் அவனுக்கு கொடுக்கலாமே சார். நிறைய சீக்கிரம் வெளியே வருது. பரவாயில்ல சார், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சரி, தேங்க்யூ. உங்க நேர்மைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணுங்க டே. தேங்க்யூ.